அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் சமுக்கான ஆன்சரை வந்து பார்க்கலாம். சாப்டர் 7 ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ். அதாவது ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்ற சாப்டர் கீழே கேட்டிருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் சமுக்கான ஆன்சரை வந்து பார்ப்போம். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன், பேஜ் நம்பர் 7.91, எக்ஸசைஸ் நம்பர் 9. The following trial balance of a Nullis Limited as at 30th December 2018. அதாவது Nullis Limited அப்படி சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனியோட டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ட்ரையல் பேலன்ஸ் பேசிஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ட்ரையல் பேலன்ஸில் இருக்கக்கூடிய டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து அந்த கம்பெனிக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் ஷீட்டை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரையல் பேலன்ஸில் டெபிட் சைட் பேலன்சஸ் எல்லாமே கண்டென்ட் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஓப்பனிங் ஸ்டாக்கு, பேங்க்கு, பேட்டன்ஸு, கால்ஸ் இன் அரியர்ஸு, ரிட்டர்ன் இன்வர்ட்ஸு, பர்ச்சேசஸ், வேஜஸ், இன்சூரன்ஸ் ப்ரீபெய்டு, பில்ஸ் ரிசீவபிள், சன்ட்ரி டேட்டாஸ், டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ், பிளான்ட் அண்ட் மிஷினரி, லேண்ட் அண்ட் பில்டிங், இன்சூரன்ஸ், இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது கிரெடிட் சைடில் வந்து ஒரு 8,000 நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ருபீஸ் 100 ஈச். ஸோ 8,000 நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர், ஒரு ஷேரோட ரேட் வந்து 100 ருபீஸு. பட் பெய்ட் ஆஃப் பை த பப்ளிக் வந்து எவ்வளோ பே பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு ஷேருக்கு வந்து 75 ருபீஸ் தான் பே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அமௌண்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து மொத்தம் 6 லேக் 6 லட்ச ரூபா வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து 6% இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் வந்து அதோட அமௌண்ட் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் வந்து ஒரு 2 லட்சம் இருக்கு. அடுத்தது சன்ட்ரி கிரெடிட்டார்ஸு, ஜெனரல் ரிசர்வ், சேல்ஸு, ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸு, லாஸ்ட் இயர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், கிரெடிட் சைட் பேலன்ஸ், அதாவது லாஸ்ட் இயர் கம்பெனிஸ் நெட் ப்ராஃபிட் ஒரு 12,000 வந்திருக்கு. அதுக்கடுத்தது கீழே இன்னும் இன்ஃபர்மேஷன் அது இன்ஃபர்மேஷன் அதுக்கடுத்தது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாமே இருக்குது. அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இன்னும் டெபிட் சைடில் வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரி, லேண்ட் அண்ட் பில்டிங், அதுக்கடுத்தது வந்து பார்த்தோம்னா இன்சூரன்ஸு, ஜெனரல் எக்ஸ்பென்சஸ், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் த ட்ரையல் பேலன்ஸை தவிர்த்து கீழே வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் ஒன் த வேல்யூ ஆஃப் ஸ்டாக், அதாவது க்ளோசிங் ஸ்டாக்கு. ஏன்னா இது வந்து கடைசி டேட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க 31st December 2018 வருஷ கடைசியில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டாக் வேல்யூ வந்து க்ளோசிங் ஸ்டாக்கு. அதோட ஒர்த் வந்து ஒரு 74,000 வந்து இருக்கு. அடுத்தது அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் வந்து ஒரு 10,000 ருபீஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் எ ப்ரொவிஷன் ஆஃப் 5% இஸ் டு பி கிரியேட்டட் ஆன் சன்ட்ரி டேட்டாஸ் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ். ஸோ சன்ட்ரி டேட்டாஸோட வேல்யூலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80,000 இருக்கும். அந்த 80,000 5% வந்து டவுட்ஃபுல் டெட்ஸ் ப்ரொவிஷனை வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்தது இன்னும் சம் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்தது வந்து டிப்ரிஷியேஷன் ஆன் பேட்டன்ஸ் அப்படின்றது வந்து பேட்டன்ட் இஸ் இன்டான்ஜிபிள் அசட்ஸ் கேட்டகரி. அது ஒரு 10% அதில் வந்து குறையுது அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து டிப்ரிஷியேஷன் ஆன் பிளான்ட் அண்ட் மிஷினரி, இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபிக்ஸட் அசட்ஸ். அதில் ஒரு 7.5% வந்து டிப்ரிஷியேஷன் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்தது ஆன் லேண்ட் அண்ட் பில்டிங், அதுக்கு வந்து ஒரு 4% வந்து டிப்ரிஷியேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். இந்த பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டை வந்து நம்ம எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். நம்ம இப்போ ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி நோட்ஸ் டு அக்கௌண்ட் வந்து பார்க்கலாம். ஸோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா as per the revised schedule 6 அது வந்து ஸ்டேட்மெண்ட் வைஸில் தான் இருக்கணும். போத் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் ஸ்டேட்மெண்ட் வைஸில் தான் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் ஷீட்டும் ஸ்டேட்மெண்ட் வைஸில் தான் இருக்கணும். ஸோ அப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் வைஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கான நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அதே மாதிரி தான் பேலன்ஸ் ஷீட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி பேலன்ஸ் ஷீட்டுக்கான நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான நோட்ஸ் டு அக்கௌண்ட்டு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நோட் நம்பர் 1, அதாவது சீரியல் நம்பர் அப்படின்னாலும் நோட் நம்பர் 1னாலும் ஒன்று தான். நோட் நம்பர் 1க்கு வந்து நம்ம ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துப்போம். ஸோ ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படின்ற தலைப்புக்கு கீழே வந்து கொஸ்டினில் வந்து சேல்ஸு, நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ரெண்டு டேட்டாவுமே கொஸ்டினில் இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணிப்போம். இப்போ கொஸ்டினில் இந்த டேட்டா எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எப்போவுமே சேல்ஸ் வந்து ட்ரையல் பேலன்ஸில் கிரெடிட் சைடில் தான் இருக்கும். அது ஒரு 10 லேக்ஸ் இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் சேல்ஸ் ரிட்டர்ன் வந்துருக்கும். அப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து டெபிட் சைடில் இருக்கும். சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னாலும் ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸ் அப்படின்னாலும் ஒன்று தான். அது ஒரு 30,000 இருக்குது. இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த என்ட்ரியில் மென்ஷன் பண்ணலாம். இப்போ நம்ம சேல்ஸ் வந்து 10 லேக்ஸ் இருக்குது. சேல்ஸ் ரிட்டர்ன் ஆர் ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸ் வந்து ஒரு 30,000 இருக்குது. இதை நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நெட் சேல்ஸ் வந்து வரும்.
9,70,000. இது வந்து நோட் நம்பர் 1க்கான டோட்டலாக மென்ஷன் பண்ணிப்போம். அடுத்தது நோட் நம்பர் 2, இதுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இதுக்கு கீழே வந்து எந்தெந்த கண்டென்ட்லாம் வரும்னு பார்த்தோம்னா, ஓப்பனிங் ஸ்டாக்ல வந்து நம்ம பர்ச்சேஸ் ஆட் பண்ணிப்போம். பர்ச்சேஸை நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆர் ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ். ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ்னாலும் பர்ச்சேஸ் ரிட்டர்னாலும் ஒன்று தான். ஸோ இது வந்து கொஸ்டினில் இருக்கும். அதை நம்ம ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸோட வேல்யூலேருந்து நம்ம கழிச்சிருவோம். கழிச்சிட்டு வரக்கூடிய நெட் பர்ச்சேஸை வந்து நம்ம ஓப்பனிங் ஸ்டாக்ல ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின்ல அடிஷனல் இன்ஃபர்மேஷனில் க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருப்பாங்க. அந்த க்ளோசிங் ஸ்டாக் வந்து நம்ம கழிச்சிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து நம்ம காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டை நம்ம கன்சிடர் பண்ணி நோட் நம்பர் 2க்கு மென்ஷன் பண்ணுவோம். இப்போ இதுக்கான டேட்டாலாம் கொஸ்டின்ல எங்கே இருக்குது, அதை எப்படி எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ கொஸ்டின்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த உடனே ஓப்பனிங் ஸ்டாக் எடுத்துக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் டேட் ஸ்டாக் பக்கத்தில் வந்து 1/1/2018 அது வந்து ஃபர்ஸ்ட் டேட்டில் கொடுத்துருக்குறாங்கன்னா அது ஓப்பனிங் ஸ்டாக், அது ஒரு 80,000 இருக்குது, அதை எடுத்துப்போம். நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸும் டெபிட் சைடில் தான் இருக்கும். கொஸ்டினில் ஒரு 7,72,000 வந்திருக்கு. அப்படியே பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆர் ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ் வந்து ஆப்போசிட்டில் இருக்கும். ஒரு 20,000 வந்திருக்கு ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ், அதை நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக்கு கண்டிப்பாக அடிஷனல் இன்ஃபர்மேஷனில் தான் இருக்கும். வித் க்ளோசிங் டேட்டில் வந்து இருக்கும் 31st December 2018. ஸோ அப்போ க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ வந்து ஒரு 74,000. இப்போ இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம நோட் நம்பர் 2ல மென்ஷன் பண்ணலாம். இப்போ நம்ம ஓப்பனிங் ஸ்டாக் வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. ஓப்பனிங் ஸ்டாக்ல வந்து பர்ச்சேஸ் ஆட் பண்ணணும். பட் பர்ச்சேஸ் வந்து 7,72,000 வந்து கொஸ்டின்ல இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆர் ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ் வந்து பர்ச்சேஸோட வேல்யூல வந்து ஃபர்ஸ்ட் கழிச்சுக்கணும். அப்போ 7,72,000ல 20,000 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 7,52,000 அப்படின்றது வந்து நெட் பர்ச்சேஸ். அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் 80,000ல நெட் பர்ச்சேஸ் வந்து 7,52,000 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 8,32,000 வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்கக்கூடிய க்ளோசிங் ஸ்டாக் ஒரு 74,000 நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் வந்து 7,58,000 வந்து வரும். தட் இஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. இதை எடுத்துட்டு வந்து நம்ம அப்படியே இதையே நோட் நம்பர் 2க்கான டோட்டலாக மென்ஷன் பண்ணிப்போம். அடுத்தது நோட் நம்பர் 3யோட டீடைல்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். நோட் நம்பர் 3க்கு வந்து எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுத்துப்போம். இது கீழே கொஸ்டினில் நம்மக்கிட்ட வந்து டேட்டா வந்து வெறும் வேஜஸ் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸோட டேட்டா மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம கொஸ்டின்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ கொஸ்டின்ல வந்து பார்த்தோம்னா ட்ரையல் பேலன்ஸ்ல டெபிட் சைடில் வேஜஸ் வந்து ஒரு 1,08,000 இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷனில் அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் வந்து இருக்கு ஒரு 10,000. இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அங்கே மென்ஷன் பண்ணுவோம். அப்போ நோட் நம்பர் 3 எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ்ல வேஜஸ் 1,08,000 ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்கு. அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் ஒரு 10,000 இருக்கு. அவுட்ஸ்டாண்டிங் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 1,18,000 வரும். தட் இஸ் த நோட் நம்பர் 3 டோட்டல். அதையும் நம்ம டோட்டலாக மென்ஷன் பண்ணிப்போம். அடுத்தது நோட் நம்பர் 4. நோட் நம்பர் 4 வந்து டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டிசேஷன் எக்ஸ்பென்சஸ். டிப்ரிசியேஷன் அப்படின்றது வந்து ரெஃபர்ஸ் டு த ஃபிக்ஸட் அசெட்ஸை வந்து ரெஃபர் பண்ணுது, அதுக்கான வேல்யூ குறைகிறது. அமார்டிசேஷன் அப்படின்றது வந்து ரெஃபர்ஸ் டு த இன்டேஞ்சிபிள் அசெட்ஸ், கண்ணுக்கு தெரியாத அசெட்டுக்கான வேல்யூ வந்து குறையிறத மென்ஷன் பண்ணுவோம். அப்போ ரெண்டுத்துக்குமே இங்கே வந்து போத் இன்டேஞ்சிபிள் அண்ட் டேஞ்சிபிள் ஃபிக்ஸட் அசெட்டுக்கான டிப்ரிசியேஷன் வேல்யூ வந்து இங்கே மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ கொஸ்டினில் வந்து கொடுத்துருப்பாங்க லேண்ட் அண்ட் பில்டிங்கான டிப்ரிசியேஷன், பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கான டிப்ரிசியேஷன், பேட்டன் இஸ் ஒன் ஆஃப் த இன்டேஞ்சிபிள் அசெட்ஸ், கண்ணுக்கு தெரியாத சொத்துக்களில் ஒன்று பேட்டன்ட் அப்படின்றது ஒன்று. பேட்டன்ட் அப்படின்னா பேட்டன்ட் ரைட்ஸ். ஸோ இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொஸ்டினில் வந்து இருக்கும். இதை எப்படி எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி இதெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் வந்து ஃபிக்ஸட் அசெட்ஸு, இன்டேஞ்சிபிள், போத் இன்டேஞ்சிபிள் அண்டு டேஞ்சிபிள் அசெட் ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா டெபிட் சைடில் தான் இருக்கும். ட்ரையல் பேலன்ஸில் டெபிட் சைடில் தான் இருக்கும். ஸோ பேட்டன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த இன்டேஞ்சிபிள் அசெட், அது ஒரு 60,000 இருக்குது, அதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பிளான்ட் அண்ட் மெஷினரி வந்து ஒரு 4 லட்சம் இருக்குது. லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து ஒரு 3 லட்சம் இருக்குது. அதுக்கு அடுத்தது டிப்ரிசியேஷன் பர்சன்டேஜ் எல்லாமே வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட பர்சன்டேஜும் நம்ம எடுத்துப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து டிப்ரிசியேஷன் ஆன் பேட்டன்ட். ஸோ பேட்டன்ட்டுக்கு வந்து 10% டிப்ரிசியேஷன், பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு 7.5% டிப்ரிசியேஷன், லேண்ட் அண்ட் பில்டிங்க்கு வந்து ஒரு 4% டிப்ரிசியேஷன். இது எல்லாத்தையும் எடுத்துப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லேண்ட் அண்ட் பில்டிங்கான டிப்ரிசியேஷன் 4% நம்ம கண்டுபிடிக்கலாம்.
அப்போ இது வந்து கம்பெனிக்கு நஷ்டம், டிப்ரிசியேஷன் இதெல்லாம் வந்து அப்போ லேண்ட் அண்ட் பில்டிங்கோட வேல்யூ வந்து 3 லேக்ஸ், அதில் 4% நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 12,000 வந்து வருது. அடுத்தது டிப்ரிசியேஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் மெஷினரி. பிளான்ட் அண்ட் மெஷினரியோட ஒர்த் வந்து 4 லேக்ஸ், அதில் 7.5% நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 30,000 டிப்ரிசியேஷன் வருது. அடுத்தது டிப்ரிசியேஷன் ஆன் பேட்டன்ட் ரைட்ஸ். பேட்டன்ட் ரைட்ஸோட ஒர்த் வந்து 60,000, அதில் 10% வந்து டிப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 6,000 வருது. ஸோ ஆல் ஆர் லாஸ் ஃபார் த கம்பெனி. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம டோட்டல் பண்ணிப்போம். டோட்டல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து 48,000. அதையே நம்ம நோட் நம்பர் 4க்கான டோட்டலாக மென்ஷன் பண்ணிப்போம். அடுத்தது நோட் நம்பர் 5 என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம அதர் நோட் நம்பர் 5க்கு வந்து அதர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுத்துக்கலாம். இதுக்கு கீழே வந்து கொஸ்டினில் வந்து இருக்கும் டேட்டாஸு, இதெல்லாம் வந்து எக்ஸ்பெண்டிச்சர்ஸோ அது எல்லாத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். அன்கவர்டு, இதுக்கு முன்னாடி எதெல்லாம் தலைப்பு இல்லையோ அதை தவிர்த்து மிச்சம் இது இருக்கிறதெல்லாம் இங்கே வந்துடும். அதில் கொஸ்டினில் வந்து இன்சூரன்ஸு, ஜெனரல் எக்ஸ்பென்சஸ்ஸு, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் வந்து கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க ஒரு 5% அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில். அது வந்து விச் இஸ் ஃப்ரம் சன்ட்ரி டேட்டாஸ். சன்ட்ரி டேட்டாஸோட வேல்யூ ஒரு 80,000 இருக்கும். அதில் 5% கண்டுபிடிச்சி பேட் டெட்ஸோட ப்ரொவிஷனை நம்ம மென்ஷன் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து மென்ஷன் பண்ணுவோம். இப்போ இதோட டேட்டாலாம் கொஸ்டினில் எங்கே இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ கொஸ்டினில் வந்து எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக கொஸ்டினில் டெபிட் சைடில் தான் இருக்கும் ட்ரையல் பேலன்ஸில். அதில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், ஜெனரல் எக்ஸ்பென்சஸ், இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. இன்சூரன்ஸ் 4,000, ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் 40,000, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து 60,000. அப்பார்ட் ஃப்ரம் தட் கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ப்ரீபெய்ட்னு ஒன்று இருக்கும் 400. ஆக்சுவலாக நம்ம இன்சூரன்ஸ் ப்ரீபெய்டெல்லாம் வந்து ப்ரீபெய்ட் அப்படின்னாலே அது எக்ஸ்பெண்டிச்சர் தானே, அது கழிக்கணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டவுட் வரலாம். அந்த ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருந்தா தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கழிக்கணும். அதர்வைஸ் வந்து இது வந்து ஒரே ஒரு இடத்துல தான் வரும். எப்பவுமே ட்ரையல் பேலன்ஸ்ல கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா அந்த பாக்ஸ்க்குள்ள கொடுத்துருக்கிறது ஒரே இடத்துல தான் என்ட்ரி வரும். பட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ல கொடுத்துருக்கிறது மட்டும்தான் போத் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்ல வந்து வரும். பட் இங்க ட்ரையல் பேலன்ஸ்லயே கொடுத்ததுனால இதை வந்து என்ன பண்ணிக்க தேவையில்லை அப்படின்னா இங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு இந்த டேட்டாவை நம்ம எடுக்க தேவையில்லை. அது டைரக்டா பேலன்ஸ் ஷீட்ல ஒரு கண்டென்ட்டா போயிட்டு மென்ஷன் பண்ணிப்போம், அசட் சைட்ல மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஆஸ் ஆஃப் நோ இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்னொன்று வந்து 5% இஸ் டு பி கிரியேட்டட் அண்ட் சன்ட்ரி டேட்டாஸ். ஸோ சன்ட்ரி டேட்டாஸோட வேல்யூல வந்து பேட் டெட்ஸ்க்கு ஒரு 5% வந்து நம்ம எடுத்துப்போம். இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அங்கே அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம நோட் நம்பர் 5 அதர் எக்ஸ்பென்சஸ் கீழே வந்து கொஸ்டின்ல இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ், ஜெனரல் எக்ஸ்பென்சஸ், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ பேட் டெட்ஸ் வந்து ப்ரொவிஷன், சன்ட்ரி டேட்டாஸ் 80,000ல் 5% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு 4,000 வரும். டோட்டலாக ஆட் பண்ணும்போது 1,08,000. ஸோ இதே நம்ம நோட் நம்பர் 5க்கான டோட்டலாக மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் ஃபார் பேலன்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எப்படி வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஃப் நல்லிஸ் லிமிடெட் ஃபார் த இயர் எண்டட் 30th December 2018. ஸோ இதுக்கான ஃப்ரேம் ஒர்க் வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் வைஸில் தான் வந்து இருக்கணும். ஸோ அப்போ பர்டிகுலர்ஸ், நோட் நம்பர் காலம், ருபீஸ் காலம். ஸோ இப்போ நம்ம பர்டிகுலர்ஸ் காலத்தில் என்ன மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா நோட் நம்பர் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 5 நோட்ஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கிரியேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த 5 நோட்ஸோட நம்பர் வந்து நோட் நம்பர் காலத்தில் மென்ஷன் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு நோட் நம்பருக்கும் நம்ம வந்து தலைப்பு கொடுத்து வச்சுருப்போம். அந்த தலைப்பு எல்லாத்தையுமே வந்து பர்டிகுலர்ஸ் காலத்தில் மென்ஷன் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த ருபீஸ் காலத்தில் ஒவ்வொரு நோட் நம்பரையும் நம்ம டோட்டல் போட்டு வச்சுருப்போம். கண்டென்ட் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி நம்ம டோட்டல் வந்து போட்டிருப்போம். ஸோ அந்த டோட்டல் அமௌண்ட் மட்டும்தான் இங்கே ருபீஸ் காலத்தில் வரும். ஸோ இப்போ இதெல்லாமே வந்து அப்போ எப்படி அப்ளை ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரெவன்யூ வந்து ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிக்கணும். ரெவன்யூவில் 2 கேட்டகரி தான் வரும், ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், அதர் இன்கம். ஸோ யூஸ்வலாக கொஸ்டினில் வந்து நம்மக்கிட்ட அதர் இன்கம் இந்த கொஸ்டினில் இல்லை, அதனால டேஷ் போட்டுட்டோம். ஸோ அப்போ அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா செகண்ட் வந்து எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், இது வந்து நம்ம டோட்டல் பி அப்படின்ற கேட்டகரியில் மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய நோட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பெண்டிச்சராக கன்சிடர் பண்ணி இங்கே வந்துடும். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நோட் நம்பர் 1 மட்டும்தான் ரெவன்யூவாக இருக்கும். நோட் நம்பர் 2, 3, 4, 5யோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பெண்டிச்சர்ஸாக வரும். இப்போ எப்படி வந்து நோட்ஸ் டு அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நோட் நம்பர் 1 ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இந்த தலைப்பு எடுத்துக்கலாம். சீரியல் நம்பர் நோட் நம்பர் 1 நம்ம எடுத்துப்போம். அதுக்கான டோட்டல் 9,70,000 அதை எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து நோட் நம்பர் 2
அதுக்கான தலைப்பு வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, டோட்டல் வந்து 7,58,000 அது எடுத்துப்போம். நோட் நம்பர் 3 எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பெண்டிச்சர், இந்த தலைப்பு எடுத்துப்போம். அதுக்கான டோட்டல் வந்து 1,18,000. அடுத்தது நோட் நம்பர் 4 அதுக்கான தலைப்பு வந்து டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் எக்ஸ்பெண்டிச்சர், அதோட டோட்டலையும் நம்ம எடுத்துப்போம். இப்போ அதோட டோட்டல் வந்து பார்த்தோம்னா ஒரு 48,000 வந்து இருக்கும். அடுத்தது நோட் நம்பர் 5 அதர் எக்ஸ்பென்சஸ், இந்த தலைப்பு வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ இதுக்கான டோட்டல் வந்து நோட் நம்பர் 5க்கான டோட்டல் வந்து ஒரு 1,08,000, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெவென்யூன்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுத்துப்போம். இப்போ அது கீழே வந்து நோட் நம்பர் 1 அதுக்கான தலைப்பு ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், டோட்டல் அமௌண்ட் 9,70,000. இதை தவிர வேறு எதுவும் ரெவென்யூ இல்லை, இதையே நம்ம டோட்டல் ஏவாக கன்சிடர் பண்ணிட்டோம். அடுத்தது எக்ஸ்பென்சஸ்னு ஒரு தலைப்பு கொடுத்துக்கலாம். அது கீழே வந்து நோட் நம்பர் 2, 3, 4, 5 சம்டைம்ஸ் வந்து ஏதாவது ஒரு டேட்டா இல்லை அப்படின்னா, ஃபினான்ஸ் காஸ்ட்டை பற்றின டேட்டா இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நோட் நம்பர் ருபீஸ்லாம் டேஷ் போட்டுட்டு விட்டுடலாம். இல்லை அது மென்ஷன் பண்ணாமல் விட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ இதை வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, எல்லாத்தையும் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 10,32,000 வருது. டோட்டல் ரெவென்யூ ஒன்லி 9,70,000. அப்போ 9,70,000ல் 10,32,000 வந்து போயிடுச்சு அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர் வந்து மைனஸில் வரும். அப்போ மைனஸில் வருது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து அது லாஸு. அப்போ இங்கே வந்து நெட் ப்ராஃபிட் வரல, நெட் லாஸ் வந்திருக்குது. அப்போ நெட் லாஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 62,000. நம்ம இந்த இடத்துல மைனஸ் சிம்பிள் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் லாஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணால் மட்டும் போதும். இப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அதில் நம்மளுக்கு வந்து நெட் லாஸ் வந்து ஒரு 62,000 வந்திருக்குது. இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பேலன்ஸ் ஷீட்டுக்கும் தனியாக ஒரு நோட்ஸ் அக்கௌண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுக்கும் அதே மாதிரி நம்ம சீரியல் நம்பர் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1, 2, 3 சீரியல் நம்பர்ன்றது வந்து நம்ம போட்டுக்கிறது தான். ஸோ தலைப்பு மட்டும் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் தலைப்பு வந்து அப்படியே இருக்கும். அது கீழே என்னென்ன கண்டென்ட் வருமோ அதை மட்டும் தான் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். இப்போ நம்ம நோட்ஸ் டு அக்கௌண்ட் ஃபார் பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான நோட்ஸ் இது தனியாக வந்து நம்ம இது பண்ணிக்கணும். இங்கே வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கும் சீரியல் நம்பர் 1, 2, 3 தான் போட்டிருப்போம். திருப்பி பேலன்ஸ் ஷீட்டுக்கும் தனியாக 1, 2, 3 தான் போட்டிருக்கும். இது வந்து நம்மளுடைய கன்வீனியன்ட் தான். இது வந்து தனியாக பேலன்ஸ் ஷீட்டுக்கான நோட்ஸ் டு அக்கௌண்ட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேலன்ஸ் ஷீட்டுக்கான நோட்ஸ் டு அக்கௌண்ட்டில் நோட் நம்பர் 1 வந்து ஷேர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுத்துக்கலாம். ஷேர் கேபிட்டலுக்கு கீழே வந்து நம்ம கம்பெனியோட ஷேர் கேபிட்டல் எல்லாமே வரும். ஸோ இங்கே நம்மக்கிட்ட கொஸ்டினில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோம்னா வெறும் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் கால்ஸ் இன் அரியர்ஸ் இது மட்டும்தான் இருக்கும். இதோட டீட்டெயில்ஸ் நம்ம எப்படி கொஸ்டின்ல இருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். இப்போ நம்ம கொஸ்டின் வந்து பார்க்கலாம். இதில் வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்து ஒரு 8,000 நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், அமௌண்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் என்ன 6 லட்சம், அதை நம்ம எடுத்துப்போம். நெக்ஸ்ட் வந்து கால்ஸ் இன் அரியர்ஸ் கண்டிப்பாக கொஸ்டினில் டெபிட் சைடில் தான் இருக்கும், ஒரு 20,000, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்து 6 லட்சம், அதில் கால்ஸ் இன் அரியர்ஸ் வந்து என்னென்னா கால் அமௌண்ட் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் பே பண்ணலை. அப்போ அதனால் அது வந்து நம்ம கழிக்க வேண்டிய அமௌண்ட்டு. இன்கேஸ் கால்ஸ் இன் அட்வான்ஸ்னு இருந்ததுன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே வந்து வெறும் கால்ஸ் இன் அரியர்ஸ் இருக்கிறதுனால இதை நம்ம லெஸ் பண்ணி ரிமைனிங் 5,80,000 அப்படின்றத மட்டும் ஷேர் கேபிட்டலுக்கான டோட்டலாக மென்ஷன் பண்ணிப்போம். அடுத்தது நோட் நம்பர் 2 என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம நோட் நம்பர் 2க்கு வந்து ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுத்துக்கலாம். ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் கீழே வந்து பார்த்தோம்னா ஜெனரல் ரிசர்வ், எந்த டைப் ஆஃப் ரிசர்வ் இருக்கோ எல்லாமே வந்துடும். அதோட கம்பெனியோட சர்ப்ளஸ் அப்படின்னா சர்ப்ளஸ் ரெஃபர்ஸ் டு த கம்பெனிஸ் ப்ராஃபிட். அப்போ லாஸ்ட் இயர் ப்ராஃபிட், கரண்ட் இயர் ப்ராஃபிட், லாஸ் இதெல்லாமே வந்து இங்கே மென்ஷன் ஆகும். ஸோ இப்போ ஜெனரல் ரிசர்வ் கொஸ்டினில் இருக்கும், லாஸ்ட் இயர் ப்ராஃபிட்டும் கொஸ்டினில் ட்ரையல் பேலன்ஸில் இருக்கும். ஸோ கரண்ட் இயரில் நமக்கு வந்து லாஸ் தான் வந்திருக்கும், அந்த லாஸ் வந்து நம்ம கழிச்சு காமிக்கிற மாதிரி இருக்கும். இதோட டீட்டெயில்ஸ்லாம் கொஸ்டினில் எங்கே இருக்குது அப்படின்றத போயிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் இதெல்லாம் வந்து ட்ரையல் பேலன்ஸில் கிரெடிட் சைடில் தான் இருக்கும். ஜெனரல் ரிசர்வ் வந்து ஒரு 80,000. அதே மாதிரி லாஸ்ட் இயர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் சிஆர் அப்படின்னா லாஸ்ட் இயர் நெட் ப்ராஃபிட்னு அர்த்தம். இப்போ கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் அது ஒரு 12,000. நெக்ஸ்ட் வந்து அதுக்கடுத்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம எடுப்போம். அடுத்தது வந்து கரண்ட் இயர் லாஸ், இந்த வருஷத்துக்கான லாஸ் வந்து 62,000. ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் இயர் ப்ராஃபிட்டும் ஜெனரல் ரிசர்வ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 92,000 வந்து வருது. அதில் கரண்ட் இயர் லாஸ் வந்து ஒரு 62,000 கழிச்சோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய நெட் பேலன்ஸ் வந்து ஒரு 30,000. திஸ் இஸ் அபவுட் த ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்க்கான டோட்டல். இது நோட் நம்பர் 2க்கான டோட்டலாக மென்ஷன் பண்ணிப்போம். அடுத்தது நோட் நம்பர் 3 என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். அடுத்தது நோட் நம்பர் 3, இதுக்கு வந்து லாங் டேர்ம் லோன்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். இதுக்கான டீடைல்ஸ் வந்து கொஸ்டினில் டிபெஞ்சர்ஸோட வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க, அதுக்கான டோட்டல் நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். ட்ரேட் பேயபிள்,
நோட் நம்பர் 4க்கு வந்து ட்ரேட் பேயபிள்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுத்துக்கலாம். அது கீழே சன்ட்ரி கிரெடிட்டார் பில்ஸ் பேயபிள் வந்து வரும். பட் நம்ம கொஸ்டினில் இங்கே சன்ட்ரி கிரெடிட்டாரோட டீட்டெயில்ஸ் மட்டும் இருக்கும். அதனால் அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணிப்போம். அடுத்தது நோட் நம்பர் 5, இதுக்கு வந்து அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னு தலைப்பு கொடுத்துக்கலாம். இதில் வந்து வெறும் அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எது இருக்கோ அதை மென்ஷன் பண்ணுவோம். பட் இந்த கொஸ்டினில் அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இதோட டீட்டெயில்ஸ்லாம் கொஸ்டின்லேருந்து எப்படி எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இப்போ கொஸ்டினில் வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் யூஸ்வலாக கிரெடிட் சைடில் தான் இருக்கும். 6% டிபெஞ்சர்ஸ் வந்து ஒரு 2 லட்சம், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் வந்து ஒரு 1 லட்சம் இருக்குது. அடுத்தது வந்து அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் வந்து ஒரு 10,000 வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் இருக்குது. இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம நோட் நம்பர் 3, 4, 5க்கான தலைப்பு கொடுத்தாச்சு, டேட்டாவும் மென்ஷன் பண்ணியாச்சு, அதுக்கான டோட்டலும் நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நோட் நம்பர் 6, 7 இதெல்லாம் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இங்கே நோட் நம்பர் 6, இதுக்கு வந்து டேஞ்சிபிள் அசெட், அதாவது டேஞ்சிபிள் ஃபிக்ஸட் அசெட்ஸ், கண்ணுக்கு தெரியக்கூடிய ஃபிக்ஸட் அசெட் எல்லாமே இங்கே வந்துடும். இதில் நம்மக்கிட்ட கொஸ்டினில் வந்து லேண்ட் அண்ட் பில்டிங்கோட டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதுக்கான டிப்ரிஷியேஷன் வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க, பிளான்ட் அண்ட் மெஷினரி கொடுத்துருப்பாங்க, அதுக்கான டிப்ரிஷியேஷன் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் நம்ம எப்படி எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். இப்போ கொஸ்டினில் வந்து பார்த்தோம்னா ட்ரையல் பேலன்ஸில் டெபிட் சைடில் ஃபிக்ஸட் அசெட் பிளான்ட் அண்ட் மிஷினரி ஒரு 4 லட்சம், லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து ஒரு 3 லட்சம். நெக்ஸ்ட் அதுக்கான டிப்ரிஷியேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு 7.5%, லேண்ட் அண்ட் பில்டிங்க்கு ஒரு 4%. இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ லேண்ட் அண்ட் பில்டிங்க்கு 3 லேக்ஸ், அதில் 4% டிப்ரிஷியேஷன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 12,000 வருது. அதை நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா 2,88,000 வருது. அடுத்தது பிளான்ட் அண்ட் மிஷினரி, அதோட ஒர்த் வந்து 4 லட்சம். 4 லட்சத்தில் நம்ம 7.5% டிப்ரிஷியேஷன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து 30,000 வருது. அப்போ 4 லட்சத்தில் 30,000 போச்சுன்னா 3,70,000. ஸோ இதே இப்போ நம்ம நோட் நம்பர் 6க்கான டோட்டல் வந்து 6,58,000 அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது நோட் நம்பர் 7 வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். நோட் நம்பர் 7க்கு வந்து நம்ம இன்டேஞ்சிபிள் அசெட், இன்டேஞ்சிபிள் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத சொத்துன்னு அர்த்தம். கொஸ்டினில் வந்து பேட்டன்ட் ரைட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதுக்கான டிப்ரிஷியேஷன் வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணலாம். இப்போ கொஸ்டினில் வந்து பேட்டன் வந்து ஒரு 60,000 இருக்குது. நெக்ஸ்ட்டு பேட்டனுக்கான டிப்ரிஷியேஷன் வேல்யூ வந்து 10%. ஸோ இப்போ 10%ன்னு ஒரு 6,000 டிப்ரிஷியேஷன் வரும். இதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம அங்கே பார்க்கலாம். இப்போ பேட்டன் வந்து 60,000, அதில் ஃபர்ஸ்ட் டிப்ரிசியேஷன் 10% நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 6,000. 60,000ல் 6,000 போயிடுச்சுன்னா நெட் பேலன்ஸ் வந்து 54,000. தட் இஸ் நோட் நம்பர் 7க்கான டோட்டல். அடுத்தது வந்து நோட் நம்பர் 8, ட்ரேட் ரிசீவபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைப்பு கொடுத்துப்போம். ட்ரேட் ரிசீவபிளை பொறுத்த வரைக்கும் பில்ஸ் ரிசீவபிள் அன்று சன்டி டேட்டார்ஸ், அதில் ஏதாவது பேட் டேட்ஸ் இருக்குன்னா நம்ம கழிச்சுப்போம். பில்ஸ் ரிசீவபிள் நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. சன்டி டேட்டார்ஸோட வேல்யூல வந்து பேட் டேட்ஸ் ப்ரொவிஷன் வந்து கொஸ்டினில் இருக்கும், அதை நம்ம கழிச்சிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய நெட் டேட்டாஸ் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம டோட்டல் பண்ணிப்போம். இதோட டீட்டெயில்ஸ்லாம் இப்போ கொஸ்டின்ல இருந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். பில்ஸ் ரிசீவபிள்ஸ் சன்டி டேட்டார்ஸ் இதெல்லாம் வந்து தே ஆர் கால்டு கரண்ட் அசெட்டு, அதனால இதெல்லாம் வந்து இங்கே டெபிட் சைடில் தான் இருக்கும். கொஸ்டினில் பில்ஸ் ரிசீவபிள் 30,000, சன்டி டேட்டாஸ் ஒரு 80,000. அதுக்கடுத்து சன்டி டேட்டாஸில் 5% வந்து பேட் டெட்ஸ், டவுட்ஃபுல் டெட்ஸ் வந்து ஒரு 5%. இது எல்லாத்தையும் எடுத்து போயிட்டு அங்கே அப்ளை பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள் நம்ம ஜஸ்ட் இன்னர் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். சன்டி டேட்டாஸ் வந்து 80,000, அதில் 5% வந்து பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் 5%. அது நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 4,000 வரும். அதை நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா சன்டி டேட்டாஸோட வேல்யூலேருந்து 76,000 வரும். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிப்போம். பில்ஸ் ரிசீவபிளும் நெட் சன்டி டேட்டாஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1,06,000 வரும். தட் இஸ் நோட் நம்பர் 8க்கான டோட்டல். அடுத்தது நோட் நம்பர் 9, அதர் கரண்ட் அசெட் அப்படின்னு தலைப்பு கொடுத்துக்கலாம். அது கீழே வந்து கொஸ்டினில் இருக்கக்கூடிய ப்ரீபெய்டு இன்சூரன்ஸு, டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் இதெல்லாம் கொஸ்டினில் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணிப்போம். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஸ்டினில் டெபிட் சைடில் இருக்கும். ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் ப்ரீபெய்டு 400, டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ்ன்றது ஒன் ஆஃப் த ஃபிக்ஸியஸ் அசெட்ஸு, அதாவது உண்மை இல்லாத ஒரு அசெட் அப்படின்ற கேட்டகரியில் வரும். அது ஒரு 10,000. இதையும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே மென்ஷன் பண்ணிப்போம். இப்போ அந்த ரெண்டு டீட்டெயில்ஸும் நோட் நம்பர் 9ல் நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. அப்போ நோட் நம்பர் 9க்கான டோட்டல் வந்து 10,400. அதுக்கடுத்து இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து நோட்ஸ் டு அக்கௌண்ட் ஃபார் பேலன்ஸ் ஷீட்டுக்கான நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம்.
எப்படி வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுமோ அதே மாதிரி தான் பர்டிகுலர்ஸ் நோட் நம்பர் ருபீஸு பேலன்ஸ் ஷீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய நோட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் நோட் நம்பர் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம தலைப்பு கொடுத்துருப்போம், அது எல்லாத்தையும் பர்டிகுலர்ஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ ஒவ்வொரு நோட் நம்பருக்கும் நம்ம டோட்டல் போட்டு வச்சிருப்போம், அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணிப்போம். ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும், செகண்ட் அசெட் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லயபிலிட்டிஸோட டீடைல்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடிய நோட்ஸில் வந்து 1 2 3 4 5 இந்த 5 நோட்ஸ் வந்து லயபிலிட்டிஸ்க்கு சேர்ந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ்னு தலைப்பு கொடுத்துட்டு அது கீழே வந்து ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ் கீழே வந்து ஷேர் கேபிட்டல் ரிசர்வ் அண்ட் நோட் நம்பர் 1 2 ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் வந்துடும். அதுக்கடுத்து நான் கரண்ட் லயபிலிட்டிஸ்னு ஒரு தலைப்பு கொடுத்துக்கலாம். அது கீழே வந்து லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் நோட் நம்பர் 3க்கான டீடைல்ஸ் வந்து வந்துடும். அடுத்தது கரண்ட் லயபிலிட்டிஸ், இதில் ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் டேட்டா இல்லை, அதனால ஜஸ்ட் நம்ம டேஷ் போட்டுட்டோம். நோட் நம்பர் 4 ட்ரேட் பேயபிள், ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷனுக்கு டேட்டா இல்லை, டேஷ் போட்டுட்டோம். அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ் நோட் நம்பர் 5 இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணிப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நோட் நம்பர் 1 ஷேர் கேபிட்டல் டோட்டல் 5,80,000, நோட் நம்பர் 2 ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் டோட்டல் 30,000, நோட் நம்பர் 3 லாங் டேர்ம் லோன் ஒரு 2 lakhs, நோட் நம்பர் 4 ட்ரேட் பேயபிள் ஒரு 10 lakhs, 1 lakh, நோட் நம்பர் 5 அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ் ஒரு 10,000 இதெல்லாத்தையும் எடுத்துப்போம். இப்போ நம்ம ப்ராப்பராக வந்து ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ் கீழே ப்ராப்பர் ஹெட்டிங் கீழே நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டோட்டல் பண்ணும்போது நமக்கு 9,20,000 வருது. தட் இஸ் டோட்டல் லயபிலிட்டிஸ் ஆர் டோட்டல் ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ்க்கான டோட்டல். அடுத்தது அசட்டோட டீட்டெயில்ஸ் எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். அதுக்கு அடுத்தது ரோமன் லெட்டர் டு அசட்னு தலைப்பு கொடுத்துக்கலாம். இது கீழே வந்து நோட் நம்பர் 6 7 8 9 இதோட டீடைல்ஸ் வந்து வரும். எந்தெந்த நோட்ஸ் வந்து இல்லையோ அதை நம்ம டேஷ் போட்டுப்போம். அப்போ அசட்டு கீழே ஃபர்ஸ்ட் நான் கரண்ட் அசட்டு, அது கீழே ஃபிக்ஸட் அசட்டு கீழே வந்து டேஞ்சபிள் இன்டேஞ்சபிள் அசட் நோட் நம்பர் 6 7 வரும். கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டேட்டா இல்லை, அதனால டேஷ். அதுக்கு அடுத்தது கரண்ட் அசட்னு தலைப்பு கொடுத்துக்கலாம். அது கீழே வந்து ட்ரேட் ரிசீவபிள் நோட் நம்பர் 8க்கான டீடைல்ஸ். இன்வென்ட்ரிஸ் வந்து க்ளோசிங் ஸ்டாக், இன்வென்ட்ரிஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் க்ளோசிங் ஸ்டாக் கொஸ்டின்ல இருக்கும், எடுத்துட்டு வந்து மென்ஷன் பண்ணிப்போம். ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் வந்து இருக்காது, டேஷ். கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் நம்ம ஒரே ஒரு டேட்டா இருக்குதுன்றதுனால வெறும் கேஷ் அட் பேங்க் ஒரு 17,600 கொஸ்டின்ல இருக்கும், அதனால அதை எடுத்துட்டு வந்து மென்ஷன் பண்ணிப்போம். அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணாதனால இந்த இடத்துல நோட் நம்பர் நம்ம மென்ஷன் பண்ணல. இன்வென்ட்ரிக்கும் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட்டுக்கும் நம்ம நோட் நம்பர் ப்ரிப்பேர் பண்ணதுனால நோட் நம்பர் மட்டும் வராது, பட் அமௌண்ட் வந்து வந்திருக்கும். அடுத்தது நோட் நம்பர் 9 அதர் கரண்ட் அசெட் வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டீடைல்ஸ் எல்லாம் எப்படி அங்கிருந்து எடுத்துட்டு வரலாம் அப்படின்றத பார்ப்போம். So note number 6 tangible asset total 6,58,000. Note number 7 intangible asset ஒரு 54,000 total. Note number 8 trade receivable அதுக்கான total வந்து 1,06,000. அடுத்தது other current assets அதுக்கான total note number 9 அதுக்கான total வந்து 10,400. இதெல்லாத்தையும் எடுத்துப்போம். இப்போ இதெல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து க்ளோசிங் ஸ்டாக்கு கேஷ் இதெல்லாம் வந்து கொஸ்டின்ல இருக்கும், அதை நம்ம எடுத்துட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா கொஸ்டினில் வந்து கேஷ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதாவது பேங்க்னு ஒரு 17,600, அதாவது கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் அப்படின்ற தலைப்புக்கு இதை மென்ஷன் பண்ணிப்போம். அதுக்கடுத்தது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் வேல்யூ ஆஃப் ஸ்டாக் வந்து ஒரு 74,000 வந்து கொடுத்துருப்பாங்க, தட் இஸ் க்ளோசிங் ஸ்டாக்கு. இன்வென்ட்ரிஸ்னாலும் க்ளோசிங் ஸ்டாக்னாலும் ஒன்று தான், ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ அசட் எல்லாத்தையும் நம்ம டோட்டல் பண்ணும்போது 9,20,000 வரும். ஸோ அப்போ டோட்டல் லயபிலிட்டியும் 9,20,000, அசட்டும் 9,20,000. அப்போ நம்ம போட்டு இருக்கக்கூடிய சம்மு கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். தட்ஸ் ஆல், அவ்வளவுதான்.